25 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிக்கும் ஓபிஎஸ். நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமது ஓபிஎஸ்க்கு நல்லது ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது பாஜக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கள் அறிவிப்பை கொடுத்திருந்தார். இப்ப பாஜக அதிமுகவிடம் அமித்ஷா வந்த சமயத்திலே 50 தொகுதிகள் அப்படின்னாங்க. ஆனால் நமது அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அதிமுக 2 தொகுதிகளில் போட்டியிட்டால் ஒரு தொகுதியில் நாம் போட்டியிட வேண்டும், சரிசமமாக நாம் போட்டியிட வேண்டும். நாமும் அதிமுகவை போலத்தான் சரிசமமான வாக்கு வங்கி வச்சிருக்கிறோம். அதாவது பாஜக பிளஸ் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களெல்லாம் ஒன்றிணைத்தால் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் என்பது நம்மளுக்கும் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எல்லாம் எழுதியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே ஓபிஎஸ்ஸின் சார்பாக 25 வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலநிலை என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகிக்கொண்டு இப்போ ஓபிஎஸ்க்கு ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி நல்லது ஒரு வாய்ப்பு என்பது எப்படி அப்படின்னா, தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 25 தொகுதிகளுக்கு மேல கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் இருக்கிறாங்க. சசிகலா அம்மையார் தனிப்பட்ட முறையிலே வேட்பாளரை களம் இறக்குவாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது கிடையாது. டிடிவி தினகரன் வேட்பாளரை களம் இறக்குவார். அப்படி இறக்கினாலும் 2-3 வேட்பாளர்களை மட்டும்தான் களம் இறக்குவார். ஆனால் ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 20 தொகுதியிலிருந்து 25 தொகுதி வரைக்குமே போட்டியிடுவதற்குரிய வேட்பாளரை களம் இறக்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நமது ஓபிஎஸ் அவர்களிடம் தற்சமயம் 4 எம்எல்ஏக்கள் மட்டும் இருக்கிறாங்க. அந்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஒரு 20 தொகுதிகளுக்கு ஓபிஎஸ் ஜெயித்து 20 எம்எல்ஏக்களாவது கைவசம் வைத்திருந்தால்தான் நமது ஓபிஎஸ் மீது மக்களுடைய பார்வை என்பது இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தேர்தலிலே ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு அழகாக அறியப்படுவார் அப்படிங்கிறதுக்காண்டி அவருடைய மகனின் மூலமாக, அதாவது ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் அவர்களின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரகசியமான சர்வேவும் எடுக்கப்பட்டு அதில் யார் யாரை எந்தெந்த தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை என்பதும் போடப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. இப்ப அப்படியே பாஜகவே ஓபிஎஸ்ஐ ஒருவேளை கரட்டி விட்டாலும் அந்த தொகுதிகளில் நமது இரட்டை இலை சின்னத்தையும் அதே போல பாஜகவையும் திமுகவையும் எதிர்த்து ஓபிஎஸ் போட்டி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. அதன் காரணமாக வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேளையில் தான் ஓபிஎஸ் உடைய மூத்த மகன் ரவீந்திரநாத் அவர்கள் இறங்கி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பல மாத காலங்கள் என்பது இருந்தாலுமே இப்போதிருந்தே ஒவ்வொரு கட்சிகளுமே அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியா பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.